ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெஜ்ஜு புலாவ் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் செம்மையாக வந்துருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஜிம்மானால் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெஜ்ஜு புலாவு சைட் டிஷ்க்கு சிக்கன் 65 அவிச்ச முட்டையை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காப்படி உலக்கில் அளவுக்காக ஒரு காப்படி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பீன்ஸு, ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு பச்சை பட்டாணி, கொஞ்சமாக காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் நல்லா கழுவுணுங்கிறக்கா சுடுதண்ணியில் லேசாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக 100 கிராம் கடலெண்ணெய், ஒரு 50 கிராம் நெய், ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை, 3/4 சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாடையெல்லாம் போன பிறகு நம்ம காய்கறி ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவரும் போட்டு ஒரு 3 ஸ்பூன் தயிர், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய்கறி பூரா அதிலேயே வேக்காடு கொடுத்துரும். 2லேருந்து 3 நிமிஷம் காய்கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம ஒரு கைப்பிடி மல்லி, புதினா 2 சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டு அதையும் பரட்டி நல்லா வேக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேக விட்டு நம்ம இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி ஊற்றி கொதி வந்த பிறகு தான் அரிசி போடுவோம். ஆனால் வெஜ்ஜு புலாவ்னால நம்ம அரிசியை போட்டு அந்த காய்கறியோட நல்லா பரட்டு அளவு தண்ணி எப்பயும் போல் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. உப்பு பாருங்கள், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மூடியை போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா சூப்பராக ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் ஈரத்தோடு வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றுறதுக்காக மறுபடியும் மேவி விட்டு லேசாக மலைச்சாரல் மாதிரி நெய்யை தூவி விட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு குக்கரை திறந்தீங்கன்னா ஆகா சூப்பராக வீடே மணக்க வெஜ்ஜு புலாவ் அருமையாக வந்துருந்துச்சு. இதில் மட்டனோ சிக்கனோ போட்டிருந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான். அந்த அளவுக்கு பாஸ்மதியில் வெஜ்ஜு புலாவ் சூப்பராக பொலன்னு அழகாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சுருந்தோம். இதோடு வந்து சைட் டிஷ்ஷோட நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்காக வெள்ளை குருமா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. வெள்ளை குருமா வந்து வெஜிடபிள் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து சிக்கன் போட்டு ரெடி பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் வைஸ் அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் மதுரையிலலாம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது. அதனால் அதை வாங்கி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஊர்லலாம் என்ன விலை விற்கிதுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.